அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தியுடன். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்பு செய்திகள். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு காரணமாக கொழும்பில் 38 பாடசாலைகளுக்கு இன்று முதல் விடுமுறை வழங்கப்படவுள்ளது. 2012ஆம் ஆண்டு பரீட்சைக்கு தோற்றியவர்களுக்கான பல்கலைக்கழக அனுமதிக்கான வெட்டுப்புள்ளி இந்த வார இறுதிக்குள் வெளியிடப்படவுள்ளது. பங்களாதேஷில் 2009ஆம் ஆண்டு கிளர்ச்சியில் ஈடுபட்டு 74 பேர் மரணமடைய காரணமாக இருந்த 152 பேருக்கு டாக்கா மாநகர நீதிமன்றம் மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது. விரிவான செய்தி. இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு கொழும்பில் உள்ள 38 பாடசாலைகளுக்கு இன்று முதல் விடுமுறை வழங்கப்படவுள்ளதாக மேல் மாகாண கல்வி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று முதல் எதிர்வரும் 19ஆம் தேதி வரை குறித்த பாடசாலைகள் மூடப்பட உள்ளதாக மேல் மாகாண கல்வி பணிப்பாளர் BN ஐலப்பெருமா குறிப்பிட்டுள்ளார். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாடு நிகழ்வுகளின் போது கடமையாற்ற உள்ள பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கான தங்குமிட வசதிகளுக்காகவே இந்த பாடசாலைகள் மூடப்படுவதாக மாகாண கல்வி பணிப்பாளர் தெரிவித்தார். இதேவேளை குறித்த பாடசாலைகளுக்கான வருட இறுதி பரீட்சைகள் எதிர்வரும் 21ஆம் தேதிக்கு பின்னர் நடத்த தீர்மானித்துள்ளதாகவும் மேல் மாகாண கல்வி பணிப்பாளர் BN ஐலப்பெருமா சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் சிறிமாவோ பண்டாநாயக்க மகளிர் கல்லூரி மற்றும் விசாகா கல்லூரி ஆகியவற்றில் இன்றைய தினம் கல்வி நடவடிக்கைகள் இடம்பெறும் என மேல் மாகாண கல்வி பணிப்பாளர் மேலும் தெரிவித்தார். இந்த பாடசாலைகளுக்கு நாளை முதல் விடுமுறை வழங்கப்படும் எனவும் அவர் கூறினார். ஆண்டு பல்கலைக்கழக அனுமதிக்கான வெட்டுப்புள்ளி இந்த வார இறுதிக்குள் வெளியிடப்பட உள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 24,000 மாணவர்கள் இந்த வருடம் பல்கலைக்கழகத்திற்கு உள்வாங்கப்பட உள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஷனிகா ஹிரும்புரேகம தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக அனுமதிக்காக இம்முறை 55,000 மாணவர்கள் விண்ணப்பித்திருந்தனர். இதேவேளை பல்கலைக்கழகத்திற்கு 2 கட்டங்களில் மாணவர்களை இணைத்துக் கொள்ள நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டார். இதற்கு முன்னர் 2 கட்டங்களில் மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு உள்வாங்கப்படவில்லை என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஷனிகா ஹிரும்புரேகம குறிப்பிட்டார். வெளிநாட்டுக்கு 30 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருளை கொண்டு செல்ல முற்பட்ட சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டவர் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை என சுங்கப்பிரிவு தெரிவித்துள்ளது. நேற்று கைது செய்யப்பட்ட இவரிடமிருந்து பைரிய நாட்டு கடவுச்சீட்டு போலியானது என்று சுங்க ஊடக பேச்சாளர் லெஸ்லி காமினி குறிப்பிட்டுள்ளார். இதன் காரணமாக கைது செய்யப்பட்டவர் எந்த நாட்டு பிரஜை என்பது குறித்து இதுவரை உறுதியாக தெரியவரவில்லை என அவர் குறிப்பிட்டார். சந்தேக நபர் இன்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட உள்ளார். போதைப் பொருளை கடத்த முற்பட்ட சந்தர்ப்பத்தில் கட்டுநாயக்க விமான நிலைய சுங்க பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். இதேவேளை 400 கிராம் கஞ்சாவை வைத்திருந்த குற்றச்சாட்டில் ஹம்பேகமோ போலீஸ் நிலையத்தின் கான்ஸ்டபிள் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். புத்தள பகுதியில் கைது செய்யப்பட்டிருந்த குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட உள்ளார். இலங்கையின் அழகிய பகுதிகளுக்கு உங்களை அழைத்து செல்லும் டிஸ்கவர் ஸ்ரீலங்கா தொகுப்பு அடுத்து.
இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தியை பிற்பகல் 1 மணிக்கும், மணித்தியால செய்தியை 10:25க்கும் எதிர்பாருங்கள். மணந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி போகும் நாளாக அமைய வேண்டும் என்று நியூஸ் ஃபர்ஸ்டின் சார்பாக மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். வணக்கம்.